கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது மிகவும் கூர்ந்து கவனித்து வாசிக்க வேண்டும். ஏன்னா அப்பா ஒரு கிஃப்ட் நமக்கு வார்த்தையாக கொடுக்குறார், ஆசீர்வாதமாக கொடுக்குறார். அதை நம்ம திரும்ப அவருக்கே நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதை சொல்லுமா கிளிப்புள்ளன்ற மாதிரி அப்படியே வாசிச்சிட்றோம். ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுத்துட்றோம். அப்படி இல்லை. வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் மிகவும் நுணுக்கமானது. இப்போ சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் அப்படின்னு அப்பா வார்த்தையா நமக்கு கொடுக்கிறார். அதை நாம எப்படி உட்கொணர்ந்து வாசிக்கணும்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன் அப்படின்னு நம்ம வாசிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கானதாய் மாறும். அதே போல சங்கீதம் 91:2 நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். பாருங்க, இந்த வார்த்தையை அருமையா அவரே எப்படி வாசிக்கணும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இதன்படி நாம் வாசிக்கும் பொழுது இதற்கான ஆசீர்வாதம் நமக்கானதாய் மாறும். அதே போல சங்கீதம் 91:3 என்ன சொல்லுகிறது என்றால், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அப்பா நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு. இதை நாம எப்படி அதிகாரப்பூர்வமா வாசிக்கணும்னா, அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று அதிகாரத்தை சொல்லி இந்த வார்த்தையை நாம் இப்படி பிரயோகிக்கும் பொழுது இது ஒரு மந்திர சொல்லாய் மாறி நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். இந்த பொல்லாத காலகட்டத்தில் வந்து கொண்டிருக்கிற பொல்லாத வியாதிகளுக்கு கர்த்தர் நம்மை தப்பு வைக்கிறவராய் மாறுவார். ஆகவே இந்த அதிகாரம் முழுக்கவே இப்படிதான். நாம அதிகாரத்தை, நம்முடைய ராஜ முத்திரையை, நம்முடைய அதிகார முத்திரையை கைப்பற்றுவதற்கான வசனங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அதிகாரம் முழுவதுமாய் நான் உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவிலே வாசித்து காண்பிக்கிறேன். கர்த்தர் கேட்கிற உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.